ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பேக்கேஜ் பண்ணுறதுக்காக தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மாநகராட்சி மொஃபசல் பஸ் ஸ்டாண்டு தாங்க வந்திருக்கோம். நம்ம டிஎன்எஸ்டிசி சைட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற டெம்பிள் பேக்கேஜஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணி காமிச்சிருக்கோம். நம்மளே ஓனாகவும் ஒரு பேக் மாதிரி ஸ்ரீகாளஹஸ்திலாம் போயிட்டு வந்தோம். அந்த வகையில் இந்த டெம்பிள் பேக்கேஜுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு பேக்கேஜ் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருந்துச்சுங்க. கும்பகோணம் நவகிரக கோயில் பேக்கேஜ் தாங்க நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜ்னு ஸ்டார்ட் பண்ணது இந்த நவகிரக கோயில் தான். 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இன்னும் செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு பேக்கேஜில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்னிங் 4 o'clock ஆகுது. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா இங்கே 5 o'clock கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும். ஸோ வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பெஷலான பஸ் தான் இந்த பேக்கேஜுக்காக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் டெடிக்கேட்டடாக ஒரு பஸ் இந்த கும்பகோணம் சைட்லேருந்து இந்த பஸ் பேக்கேஜருக்காகவே ஒதுக்கியாச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் ஸ்டிக்கரிங்ஸ், இன்டீரியர், நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த பேக்கேஜுக்காக. ஸோ பஸ் வந்த பிறகு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான 1 day கும்பகோணம் நவகிரக பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோலாகவும் ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு உண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. ஒரு சூப்பரான பேக்கேஜுங்க இது. நான் சூப்பர் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் இது ரியலாகவே ஒரு சூப்பரான பேக்கேஜ் தான். நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த பேக்கேஜ் டைம் செட் ஆகல. ஸோ இன்றைக்கி இதுக்காகவே டைம் ஒதுக்கி வந்தாச்சு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். புறநகர் பேருந்து நிலையம், கும்பகோணம் மாநகராட்சி மொஃபசல் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே கும்பகோணம் தஞ்சாவூர் 1 to 1 ஸ்டாண்டு, அப்புறம் மன்னார்குடி போகிற பஸ்ஸஸ்லாம் நிற்கும். ஸோ இங்கே இருக்க ஆஃபீஸில் தான் நம்ம போய் கேட்கணும் நம்மளோட நவகிரக கோயில் பேக்கேஜுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:50 ஆகுதுங்க. ஸோ இந்த ட்ரிப்போட மேனேஜர் வந்துட்டார். ஸோ அவர் வந்த பிறகு நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை காமிச்சிட்டு இங்கே ஒரு டிக்கெட் வாங்கணும். ஸோ இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் இங்கே காமிச்சிட்டு அந்த வேல்யூக்கு உண்டான டிக்கெட் இங்கே வாங்கணும். டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் நவகிரக டெம்பிள்னு சொல்லி அமௌண்ட்டு போட்டே வந்துடும். இந்த நவகிரக பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 2 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க. ஏசிலையும் சரி, நான் ஏசிலையும் சரி. நான் புக் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி இந்த நான் ஏசி பஸ்ஸில் தான். ஸோ ஏசி பஸ் பார்த்திங்கன்னா புது பிராண்ட் நியூ BS6 எக்கனாமி ஏசி தான் இந்த ஏசி பஸ்ஸுக்கு உண்டான பேக்கேஜ் பஸ்ஸுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் தான் இது புது பஸ்ஸை கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்த நான் ஏசி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டியிருப்பாங்க கோவிலுக்கு. ஸோ நம்ம இந்த ஆறுமுருக திருத்தலம் கும்பகோணத்தில் ஒன்று பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஸ்டிக்கரிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெளிச்சம் வந்த பிறகு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் கிளியராக காட்டுறேன். டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ பஸ்ஸு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிடும். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் நான் வெளிச்சம் வந்த பிறகு எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிடுறேன் நான். இந்த ஆன்மீக பயணத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக அரசாங்கமும் அறநிலையத்துறையும் போக்குவரத்து துறை இணைந்து உங்களுக்கு இலகுவாக எல்லாரும் பயணிக்கிற அளவுக்கு இந்த டிக்கெட் விலையை குறைத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த பயணம் கிட்டத்தட்ட ஆரம்பித்து 615 நாட்கள் கடந்து விட்டது. 615 நாட்கள் கடந்தது. இறைவனோட ஆட்சியோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் எந்த தடங்களும் இல்லாம 9 கிரகங்களை தரிசனம் செய்து நம்ம திரும்பி இருக்கிறோம். சித்தி அடைந்த ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. திருமூலர், பட்டினத்தார் எல்லாம் எங்க கும்பகோணம் பக்கத்துல தான். நீங்க யாருங்க சுவாமி கேட்கும் பொழுதுதான் நான் யாருங்க எல்லாருக்கும் சொல்றியா, உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியுமா, நீ பார்த்துருக்கியா உணர்ந்து அப்படின்னு அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
என்று சொல்லி அனுக்கிரக மூர்த்திகளாக தனித்தன்னதிகளாக ஒவ்வொரு சிவாலயத்திலும் குடிக்கொள்ள செய்திருக்கிறார் பிரம்மா. அவங்கள தான் நம்ம தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம். நம்ம திங்களூர் போறோம். திங்களூர்ல என்ன விசேஷம்னாக்க சந்திரன் 2 முறை தவம் செய்த இடம். ஒரு முறை பிரம்மனுடைய சாபம், இன்னொரு முறை அவருடைய மாமனார் தச்சனுடைய சாபம். தச்சன்னா தெரியுங்களா? தச்சன்னு பேர். இவர்கள் சந்திரனுடைய அழகுல மைந்து 20. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி 5:30க்கு கும்பகோணத்துலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா 5:15க்கு எடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 2 பேர் வராதனால லேட் ஆகிட்டு 5:30 கிளம்பிட்டாங்க. ஸோ பஸ்ஸு கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நவகிரகம் டேக் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் மார்க். ஸோ இது போட்டிருந்தா டேரெக்டாக தரிசனத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சேஞ்ச் ஃபெசிலிட்டியுமே இவங்க கொடுக்குறாங்கங்க. ஸோ நம்ம கோயிலில் தட்சணை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கொடுத்தா இவங்களே 100 ரூபாய்க்கு 10 ரூபா சேஞ்சும் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோவில் நம்ம திங்களூரில் இருக்க சந்திர பகவான் கோயில் தான் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் 3000 கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கோயிலான சந்திர பகவான் கைலாசநாதர் கோயில் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் வர்றது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நம்ம லைனில் எதுலையுமே நிற்க தேவையில்ல. ஸோ இந்த ஒரு ஐடி கார்டு இருந்தாலே போதும், டேரெக்டாக சாமியை பார்க்க விட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பேக்கேஜஸில் எல்லாருமே புக் பண்ணிட்டு வர்றது. ஸோ நிறைய ப்ரைவேட் பேக்கேஜஸ்லாம் இருக்கும், நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. பதிலாக அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரிசனத்துக்குலாம் அலோடு கிடையாது. மீன்ஸ் ஸ்பெஷல் தரிசனம்லாம் கிடையாது. வந்து இறக்கி விடுவாங்க, நம்மளா போய் சாமி கும்பிட்டு வரணும். ஸோ இந்த கவர்மெண்ட் பஸ் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜோடு பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி திங்களூர்ன்ற ஒரு ஊரில் இருக்குங்க. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சந்திரதோஷம் இருந்துச்சுன்னா இங்கே பௌர்ணமி நாள் வந்து இந்த கோயில் குளத்தில் வந்து தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டு அந்த சந்திரதோஷம் போகும்னு சொல்லுவாங்க. அதே வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே சந்திர பகவானும் 2 முறை இந்த கோவிலில் வந்து தோஷ விமோசனம், அதாவது தியானம் பண்ணி தோஷ விமோசனம் பண்ணியிருக்காரு. கொடுத்தான் 200 ஒரு 500 கொடுத்தான். அடுத்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 hour ட்ராவல் டைம் அந்த கோயிலுக்கு. கோயிலிலும் இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னாக்க, மற்ற கோவில்கள் சிவ ஆலயங்கள்ல நவகிரகங்களில் இருக்கிற வியாழ பகவானை வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வியாழ பகவானை தான் குருவாக நம்ம தரிசனம் செய்து வந்துகிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த ஸ்தலத்துல தெற்க பார்த்து அமர்ந்த தட்சிணாமூர்த்தியை தான் குருவாக நம்ம வழிபட போறோம். ஏன்னா இந்த உலகம் தோன்றும் பொழுது சிவன் தட்சிணாமூர்த்தியாக தான் நடுகிறார். சிவனுக்கு 64 ரூபம், அதுல ஒண்ணுதான் தட்சிணாமூர்த்தி. இப்படி ஆதி சங்கரர் சுந்தரர் எல்லாமே இந்த தட்சிணாமூர்த்திகிட்ட தான் வந்து உபதேசம் பெற்று சென்றிருக்கிறார்கள். அதனால குருவுக்கெல்லாம் குருவாக இருந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானாக இருந்து உபதேசம் செய்தமையால் தட்சிணாமூர்த்தியை தான் நம்ம குரு பகவானாக வழிபட போயிட்டு இருக்கோம்.
ஆபத் சயேஸ்வரர் குரு பகவான் கோயிலையும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. கோயிலுக்குள்ளே நேராக வந்தோம். ஸோ நம்ம பஸ்ஸு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மற்ற க்ரௌடெல்லாம் நிற்க வச்சு நம்மளை ஸ்பெஷல் என்ட்ரியில் டேரெக்டாக உள்ளே விட்டாங்க. ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. நேராக போய் சாமியை பார்த்துட்டு குரு பகவானை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கோவிலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணால் நம்ம பே பண்ணிட்டோம்னா இங்கேயே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே கோவிலே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோவிலாக தான் இருக்குது. இடமும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி 60 ருபீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் பே பண்ணலை. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பான்சர் பண்ணிட்டார் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். ஆனால் 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல், இட்லி 2 இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பார் 3மே கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கோவிலுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு ஒர்த்தான பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். இட்லி வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், பொங்கலுமே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். வடை மட்டும் ஃபிக்ஸ்டு ஒன்று இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இட்லியும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, பொங்கலும் சூப்பராக இருந்துச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு காஃபியுமே கொடுக்குறாங்க. ஸோ 60 ருபீஸுக்கு அன்லிமிட்டெட் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான், டேஸ்ட்டாகவுமே இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு வராங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன கோயில்னு சொல்லிட்டு நான் பஸ்க்குள்ளே போய் சொல்கிறேன். நான் ஆஸ் பர் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 3rd கோயிலாக ராகு கோயிலுக்கு தாங்க போனோம். நம்ம அவங்க டெய்லி ஓட்டுற ரொட்டீன் அந்த மாதிரி தான். நம்ம பஸ்ஸு சைடில் ஓட்ட ஸ்டிக்கரிங் அந்த ஆர்டர் வைஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ 9:10 வந்து ராகு காலம்னு சொல்லிட்டு, ஸோ ராகு கோயிலில் வந்து பூஜை இங்கே ஸ்பெஷல் பூஜை இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம போய் டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாட்டர்டே மட்டும் இந்த ராகு கோயில் ஷெட்யூலில் வந்து லாஸ்ட்டாக மாற்றி வச்சுருவாங்க. ஸோ ராகு கோயில் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம 3rd கோயிலாக சூரியனார் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். அடுத்து நம்ம சூரியன் கோயில் போறோம். சூரிய பகவான் இங்க தென்னகத்துல பொறுத்த வரைக்கும் சூரியனை மூலவராக கொண்ட ஒரே கோயில் இந்த கோயில் தான். சூரியன் தான் மூலவர். உஷாதேவி சாயாதேவி சமேத சிவ சூரிய பெருமானாக கடல் பாரிக. அதுவும் எப்படி குரு பார்வையில் இருப்பார். சூரியன் அங்கன்னா இங்க குருவுக்கு இருப்பார். இந்த கோவில் கட்டியது யாருன்னா, காலையில ஒரு முனிவர் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? தனக்கு வரவிருந்த தோல் நோயை நவகிரகங்கள் அழைத்து போக்கிக் கொள்றார் இல்லையா? அதனால இந்த முனிவருக்கு வர இருந்த அந்த தோல் நோய் நவகிரகங்களுக்கு வரட்டுன்னு இன்னும் பெருமையோடைய சாபம் வந்துச்சு. அதனால இந்த முனிவர் கட்ட கோவில் தான் இது சூரியனார் கோயில். நவகிரக கோயில்னு பேரு. மூலவர் சூரியன், முன்னாடியே குரு இருப்பார். சுத்தி அரைவட்டத்துல 7 கிரகங்கள். இப்ப கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால இந்த 7ஐயும் எடுத்து ஒன்னா வச்சிருக்கிறாங்க. நேரா சூரியனை தரிசனம் பண்ணுங்க. பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு சூரியனை பாருங்க. சூரியனை தரிசனம் பண்ணிட்டு எதிரே இருப்பார் குரு. தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா 7 கிரகங்கள் வச்சிருப்பாங்க. தரிசனம் பண்ணிட்டு கொடிமரம் சேவிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்துடலாம். சின்ன கோயில் தான். கோவிலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் வரவங்களுக்காக செப்பரேட்டாகவே லைன் போட்டு வச்சிட்டாங்க.
சூரியனார் கோவிலில் தரிசனம் முடிச்சாச்சு. டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ நம்ம போனோன்னே பார்த்திங்கன்னா செப்பரேட் லைனில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த கோயிலில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு ஸ்ட்ரெயிட் எதிர்க்காகவே குரு பகவான் இருப்பாங்க. ஸோ அடுத்த 7 கிரகம் பார்த்திங்கன்னா அந்த சூரியனை சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ கோயிலில் திருப்பணி அது கும்பாபிஷேகம் பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த 7 கிரகங்களையும் எடுத்து ஒரே இடத்துல வச்சு தரிசனம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு தரிசனம். ஸோ ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த லைனில் போகிறதுனால ஃப்ரீயாகவே பார்த்து வந்துடாது. வெயில் ஓவராக இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தா தான் வேலைக்காகும். ஸோ இதுக்கு அடுத்து எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கோயிலுக்குங்க. ஸோ அது இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ நான் பஸ்ஸு கிளம்புன பிறகு விசாரிச்சுட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி போகிற பஸ்ஸுலேருந்து இளநீரை குடிச்சிட்டு வெளில போடுவாங்க. ஸோ பின்னாடி வர காரும் சரி நம்ம பஸ்ஸும் சரி ஜர்க் அடிச்சுட்டு தான் போவாங்க. பக்கம் தான் இருக்கும் ஈசனுக்கு. இந்த கும்பகோணத்தை சுற்றி நிறைய ஸ்தலங்கள்ல அம்பாள் சன்னதி ஈசனுக்கு வலது பக்கம் தான் இருக்கும். மூலவருக்கு வலது பக்கம் தான் இருக்கு. அதுவும் இதுவும் ஒரு இந்த கோயிலும் அம்பாள் சன்னதி வலது பக்கம் உள்ள ஸ்தலம். மூலவர் தான் சுக்கிர பகவான். மூலவர் பேர் அக்னீஸ்வரன். இங்க உற்சவமூர்த்தியை தான் சுக்கிரனாக நம்ம வழிபட்டுக்கிட்டு வருவோம். ஏன்னா மூலவருக்கு அபிஷேகம் கேட்டான்னு சொல்லப்படுது. சுக்கிரன் கோயிலும் தரிசனம் முடிச்சு வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுமே ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. டேரெக்டாக உள்ளே வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா உற்சவருக்கு ரைட் சைடில் தான் அம்பாலோட சன்னதிங்கள்லாம் இருக்குது. இந்த பஸ்ஸில் வர சொல்ல இப்போ சொன்னாங்க. பட் நானும் எல்லா கோயிலையும் நோட் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நடராஜர் சிலை கல் வடிவில் இருப்பாங்க. நிறைய கோயிலில் பார்த்திங்கன்னா உலோக வடிவில் தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த கோயிலில் வந்து கல் வடிவில் இருப்பாங்க நடராஜர். இந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா திருப்பணி போயிட்டுருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாக உள்ளே வந்து சாமி கும்பிட்டு டேரெக்டாக வெளில போகிற மாதிரி தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுதுங்க. 4 கோயில் தரிசனம் முடிச்சாச்சு. சந்திரன், குரு, சூரியன், சுக்கிரன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில். செவ்வாய் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிற காலையில சொன்னா பிச்சைக்காரர்கள் போடக்கூடாது. சரி, முதல் புராணத்துல பரத்வாஜங்கிற முனிவர் காற்ற தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நர்மதை ஆற்றுக்கு ஒரு முறை குளிக்க போன பொழுது அங்கே குளித்துக் கொண்டிருக்கும் தேவலோக மங்கைகளை பார்த்தோன்னு அது மனசுல தேவையில்லை ஆசைகள் வருது. முனிவருக்கு வர வேண்டாத ஆசைகள் வருது. அப்ப அந்த தேவலோக பெண்கள்ல திலோத்தமைங்கிற ஒரு பெண் இந்த முனிவருடைய ஆசைக்கு இணங்கணும்னு ஒரு குழந்தை உருவாகிடுது. அந்த குழந்தைய ஆத்தங்கரையிலே விட்டுட்டு முனிவர் கூட காட்டுக்கு போயிடுறாரு. இந்த அம்மா தேவலோக பெண்கள் குழந்தைய விட்டுட்டு தேவலோகத்துக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தை வீறிட்டு அழுது. அப்படி அழுகும்போது அந்த அழுகுறது தாங்க முடியாமல் பூமாந்தேரியை வந்து இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. இந்த பூமாந்தேரி வளர்த்ததுனால தான் அவரை பூமிக்காரங்கிறோம். செவ்வாய் தோஷம் கடுமையாக பூமி அமையாதுன்னு அதை சொல்றேன். இப்படி வளர்ந்தவொன்னு அவர் 5 வயது ஆன பிறகு தன்னுடைய தந்தை யாருன்னு கேட்கிறார். தாயும் நான் இல்லை, ஒரு தந்தை காற்றை தவம் செய்து கொண்டிருக்காருன்னு அந்த பரத்வாஜ் முனிவர்கிட்ட அந்த பையனை அனுப்புறாங்க. அங்க போய் முனிவர்கிட்ட போய் சேர்ந்தோன்னு அவரும் அந்த பையனை ஏத்துக்கிட்டு அவருக்கு எல்லா கலைகளையும் சொல்லி தர்றாரு. இந்த செவ்வாய்க்கு எது பிடித்தம்னாக்க போர் செய்யறது தான். செவ்வாய்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பார். எப்படி சிவனுடைய நெற்றிக்கல்ல முருகப்பெருமான் பிறந்த வைத்தீஸ்வரன் கோவில், இவ்வளோ பெரிய கோவிலுமே ஹார்ட்லி 20 மினிட்ஸில் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ சைடு வழியாக கூப்பிட்டு வந்தாங்க. டேரெக்டாக போய் செவ்வாய் பகவானையும் வைத்தீஸ்வரையும் தைலநாதர் தாயாரையுமே பார்த்து முடிச்சாச்சு. இந்த கோவிலோட ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். செவ்வாய் பகவானுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம சிவபெருமான் வந்து வைத்தீஸ்வரனாக வந்து அவருக்கு மருத்துவம் பண்ணதுனால இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும், அதாவது இவருக்கு பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரனும் இந்த ஊருக்கு வைத்தீஸ்வரன் கோயிலும்னு பேர் வந்துச்சான். இதுக்கு அடுத்தது லஞ்சு சாப்பிட போகிறோம் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பக்கத்தில் தான் லஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ லஞ்ச் இவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா 90 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க நம்ம பஸ்ஸில் வரவங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயில் தான் வருது. அப்படி யாருமே ஸ்பான்சர் பண்ணாத பட்சத்தில் டிஃபனுக்கு 60 rupees, லஞ்சுக்கு 90 rupees சார்ஜ் பண்ணுவாங்க.
எல்லாமே அன்லிமிட்டட் தான், லிமிட்டட் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக சுக்ரன் கோயிலேருந்து இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் வரத்துக்கு 1.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போய் சொல்லியிருப்பேன் 10:45 எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 1 ஹவர் கரெக்டாக 11:40 வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ டிரைவர்னாவும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் சூப்பராக பண்ணிட்டு வர்றாரு, அதுவும் ஜாலியாக பண்ணிட்டு வர்றாரு. ஒரு டென்ஷன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக ஒரு ரைடு தான் வந்துட்டுருக்கோம். நம்ம காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 ஆகுது. 5 கோயில் தரிசனம் முடிச்சாச்சு, இன்னும் 4 கோயில் இருக்குது. அதில் திருநள்ளாறு சன்னீஸ்வரன் பகவானும் இருக்குது, அது கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி முன்னாடி ஒரு கேன்லேயே வச்சிடுறாங்க. சார்ஜிங் போர்ட் 2 இருக்குது, சுவிட்ச் போர்டு மாதிரி. ஸோ அனௌன்ஸ் பண்ண அந்த மைக் செட்டு இங்கே வந்து இவங்களாக ஃபிக்ஸ் பண்ண சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 8 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, யூஎஸ்பி டைப் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸுக்குமே ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் கவரில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக திருவேங்காடு தான் போக போகிறோம். புதன் சாமியை கும்பிட்டு தான் லஞ்சு பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் வாசலில் தான். பட் ஆனால் புதன் போயிட்டு மூடிட்டாங்கன்னா ஈவினிங் 4:30 மேலே ஆகிடுமா ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ போய் புதன் கும்பிட்டுட்டு இங்கே வர போகிறோம். சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாரண்ய ஈஸ்வரர். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலவே கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் கோயில் போகிறதுக்கு. ஒரு சாமி ஒன்று வாங்கி கொடுக்கணும். தெரியல அங்கே பார்த்தா 12:25 ஆகுது. எங்க போயிட்டு சிவன் புதன் பகவானையும் கடைசியாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. கொஞ்சம் அவசரமாக தான் வந்து தரிசனம் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடுச்சு, கோயில் மூடுற டைமு. ஸோ ஆல்மோஸ்ட் மூடிட்டாங்க. பட் நாங்கள் பஸ்ஸில் வரோம்னு சொல்லிட்டு எங்களுக்காக திறந்து வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி பார்த்துட்ட பிறகு அப்படியே திரைய மூடிட்டாங்க. ஸோ உள்ள சிவனும் சரி, அம்பாலும் சரி, புதன் சாமியும் சரி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டைமில். பட் ஆனால் தரிசனம் சூப்பராக பண்ணி முடித்தோம். புதன் சாமிலாம் கிட்ட பக்கத்தில் ஆர்த்தி காமிச்சு விட்டு பொறுமையாக நின்று சாமி கும்பிட்ற அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சூப்பரான தரிசனங்க. நம்ம வெயிட்டே ஆல்மோஸ்ட் 12:45க்கு வந்தோம். 12:55 ஆகுது. 10 மினிட்ஸில் திருவேங்காடு செம்ம பெரிய கோவில். ஸோ 12 மினிட்ஸில் இந்த சாமி எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது தான் லஞ்ச். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வைத்தீஸ்வரன் கோயில்கிட்ட தான் லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கோவில் மூடிடுவாங்கன்றதுக்காக பிளானில் சேஞ்ச் பண்ணி இங்கே புதன் பார்க்க வந்தோம். ஸோ பார்த்து திருப்பி பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த புதன் யாருக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கும் தொழிலுக்கும் அதிபதிங்க. அங்கே போர்ட்லேயே போட்டிருக்கோம், புதனுக்கு விளக்கேற்றினா கல்வி மேன்மை, தொழில் முன்னேற்றம், வியாபார லாபம், திருமணம் தடை நீக்கம், நரம்பு சம்பந்த நோய்கள், அப்புறம் புத்திர பாக்கியம், அரசியல் மற்றும் கல்வித்துறை முன்னேற்றம், இது மாதிரி குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்குமே பலன் இருக்கும்னு சொல்லி அந்த போர்ட்லேயே போட்டிருக்கு. ஸோ விளக்கேற்றினவங்களுக்கு இதெல்லாம்
லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு சூப்பரான லஞ்சுங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அன்லிமிட்டெட் லஞ்சு தான் இது இன்றைக்கி நம்ம சாப்பிட்டது. ஸோ எவ்வளோ என்னெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் அதில் வந்து அப்பளம் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா காமிச்சு முடிச்ச பிறகு தான் அப்பளம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், பாயாசம். மெயின் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா பாயாசம் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. சாப்பாடுமே அன்லிமிட்டெடு. பொரியல்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டும் புடலங்காய் பொரியல். உருளைக்கிழங்கு மாதிரியே இருந்துச்சுன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆக்சுவலாக புடலங்காய் சாப்பிட மாட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் சொல்கிறாரு புடலங்கான்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனாலும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஊறுகாய், உப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சூப்பரான லஞ்சுன்னே சொல்லலாம். வயிறு செம்ம ஃபில்லிங் ஆகி போச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம ராகு கோயிலுக்கு தான் போக போகிறோம். என்னடா வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறது. அப்போ வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கம்மியாக இருந்ததெல்லாம் அங்கே சாப்பிட வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, ஸோ 2 பஸ்ஸுமே வருது. எல்லாருமே லஞ்சு சாப்பிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் 100 மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிட்றதுனால இங்கே ஒரு மண்டபத்தில் கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலராகவே இங்கே தான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறாங்களாம். ஸோ அங்கே பண்ணுறது இல்லையா, அந்த கோயில் எதிர்க்க இருக்க மாதிரி ஹோட்டல் அவங்க தான் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து இப்போ ஒரு கோயில் போய்ட்டு புதன் கோயில் போகிற ரூட்டில் நடுவில் ஹைவே பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ ஒரு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது இந்த மண்டபம். ஸோ இங்கே தான் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நவகிரகம் 9 கோயிலில் மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா 6 கோயில் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 3 கோவில் இருக்குது. ஒன்று ராகு, இன்னொன்று வந்து கேது, அதுக்கப்புறம் சனீஸ்வரன். ஸோ ராகு, கேது, சனீஸ்வரன் 3 கோவில் இருக்குது. ஸோ அடுத்து இப்போ ராகு போக போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே லாங் டிஸ்டன்ஸாக தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 45 minutes ட்ராவல் டைமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் போகிறது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும்னு சொல்லி டிரைவர் நான் சொன்னார். ஸோ நம்ம ஆஃப் டேலேயே 6 கோயில் முடிச்சதால இன்னும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ தான் 2 hours தான். இன்னும் நம்மளுக்கு 6 hours கிட்டே இருக்குது. ஸோ 3 கோயில் பொறுமையாக தரிசனம் பண்ணி முடிக்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. ஸோ கேது கோயில் வந்திருக்கோம். ஸ்ரீ நாகசாமி கேது கோயிலுக்கு கீழ்பெரம்பள்ளம் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ராகு கோயில் போகுதுன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ராகு கோயில் லாஸ்ட்டில் தான் போகிறோமா. ஸோ இந்த கேது பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து டேரெக்டாக திருநள்ளாறு போகிறோம். திருநள்ளாறு முடிச்சுட்டு தான் அங்கேருந்து நேராக கும்பகோணம் வந்து ராகு கோயில் பார்த்துட்டு, அது ராகு கோயில் வந்து திருநாகேஸ்வரத்தில் இருக்குது, பார்த்துட்டு அப்படியே கும்பகோணத்தில் முடிப்பாங்களாம். டைம் பார்த்திங்கன்னா 3 மணி தான் ஆகுது. ஸோ உள்ள சன்னதி எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ கேது பகவான் மட்டும் திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நம்ம பஸ் வருதுன்னு சொல்லிட்டு கேது பகவானுக்கு மட்டும் திறந்து வச்சு மற்ற சன்னதி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா மத்தியான டைம் கோயில் க்ளோஸ் டைமில். ஸோ அதனால் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ போயிட்டு கேதுவை கும்பிட்டுட்டு கோயிலில் ஒரு சுற்றிட்டு வெளியில் வந்தாச்சு. அதுவும் இந்த பஸ்ஸில் வரவங்களுக்காக மட்டும்தான் அது கேதுவுமே திறந்து வச்சுருந்தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மத்தியான டைமில் கோயில் க்ளோஸ் தான். இந்த அம்மாவும் சூரிய வெளிச்சமே படாத வளர்ந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு காய்கறிகளும் பழங்களும் தான் தண்ணிக்கு சாப்பாடாக இருக்கு. சனிக்கிழமை லாஸ்ட்டு போயிடுச்சுன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. இதுதான் பாண்டிச்சேரி செக் போஸ்ட்டு. கோயிலுக்கு எக்ஸிட்டுக்கு ஸ்ட்ரெயிட் வெளியிலே இருக்க அந்த டீ கடையில் காஃபி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஃபில்டர் காஃபி இங்கே தான் வாங்கியிருக்கோம்.
திருநள்ளாறு தர்பரான ஈஸ்வரர், அதாவது திருநள்ளாறு சன்னீஸ்வரன் கோயில் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்தோம். 4:40 ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு தரிசனம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சாட்டர்டே, கோயில் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி இல்லாத டைரெக்டாக உள்ளே போனோம். ஸோ லைன்லலாம் நிற்கல, நேராக போய் சிவனை தரிசனம் பண்ணதுமே பார்த்திங்கன்னா சூப்பரான தரிசனம் தான். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வச்சாங்க. ஆனால் சன்னீஸ்வரனோட தரிசனம் பார்த்திங்கன்னா செம்மையாக பொறுமையாக நின்று கும்பிட்டு வர அளவுக்கு இருந்துச்சு. க்ரௌட் ஹெவியாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நின்று பொறுமையாக கும்பிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே சாமியை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு சனீஸ்வரன்கிட்ட. ஸோ க்ரௌடு இருந்தாலுமே நம்ம பின்னாடி லைனில் நிற்க சொல்ல பார்த்திங்கன்னா மேலே தாராளமாக பார்க்கலாம். சனீஸ்வரனோட வியூ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே வீடியோஸ்லாம் அலோடு கிடையாது. ஸோ யானை ஷாட் மட்டும் காமிச்சிருப்பா. கோயிலில் யானை இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு கிட்டேருந்து பார்க்க சொல்ல. ஒரு சூப்பரான தரிசனம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் திருநள்ளாறு கோயிலுக்கு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு ஒரு செம்மையான தரிசனம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போது 4:45 ஆகுது. இன்னும் நம்மளோட இந்த நவகிரக பேக்கேஜில் ஒரே ஒரு கோயில் மட்டும் பெண்டிங் இருக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகு கோயில் நம்ம மார்னிங்லேருந்து பார்க்கல. ஸோ இப்போ கடைசியில் போக சொல்ல ராகு கோயில் திருநாகேஸ்வரத்தில் போய் ராகு கோயில் பார்த்துட்டு அப்படியே நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ஆஸ் பர் ஷெட்யூல் வந்தால் காலையிலே ராகு கோயில் 3வது கோயிலாக பார்த்துருக்கணும். இன்றைக்கி சாட்டர்டே காலைல 9 to 10:30 வந்து ராகு காலம்ன்றதுனால கரெக்டாக நம்ம அந்த டைமில் தான் அந்த கோயில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ க்ரௌடு ஹெவியாக இருக்கும். ஸோ சாமியை கிளியராக கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணி இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கடைசியில் ராகுவை பார்த்துட்டு கும்பகோணம் போவோம் நம்ம. ஸோ இன்னும் ஒரு 1.5 hours 1 hour 40 minutes ஜேர்னி இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கும். ஸோ ராகு கோயிலுக்கு நம்ம திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கிட்ட போவோம். ஒரு 1.25 மணி நேரம் ஜேர்னி கிட்டே இருக்குது. போய் அங்கே ராகுவை கும்பிட்டுட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் போவோம். கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா யம தீர்த்தம்னு இருக்குங்க. பட் ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த கும்பகோணம் நவகிரக பேக்கேஜோட நான் ஏசி பஸ் அங்கே இருக்குது. ஃபுல்லாக கோவில் ஸ்டிக்கரிங்லாம் போட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸுங்க. பிராண்ட் நியூ BS6 பிரகாஷ் வேகா ஏசி எக்கனாமி சீட்டர் தான் புது பஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் டெப்போக்கு அலர்ட்டான 1 பஸ்ஸில் இங்கே இந்த கோயில் பேக்கேஜுக்காக விட்டாங்க. அடுத்து திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்துக்கு போயிட்டு இருக்கோம். காலையில இந்த பார்க்கடலை கலைந்த ஸ்டோரி சொன்னேன். அமிர்தம் கிடைத்த வரைக்கும் சொன்னேன். அதுல கண்டினியூஷன் பார்க்கலாமா? தேவர்களும் அசுரர்களும் கூட்டணி போட்டுக்கிட்டு பார்க்கடலை கடையிறாங்க. ஏன்னா தேவர்களுக்கு சக்திகளை கிடையாது. அந்த நாகத்துக்கு நீ மனித பிறகு எடுத்து பூமியில் அலைந்து திருந்து கஷ்டப்படுவாய். பார்க்கிங் எங்கேயாவது அதுக்கு அந்த போகணும். பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இருட்டிலேருந்து தாங்க பேசுகிறேன். ராகு கோவிலில் தரிசனம் செம்ம சூப்பராக பண்ணி முடிச்சாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உற்சவர் மூலவர் 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நின்று தாமி தரிசனம் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா உற்சவர்கிட்ட உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி ஒரு பெரிய பூஜை மாதிரியே பண்ணி தான் எல்லாருமே அனுப்பாங்க. இது வந்து டெய்லி இங்கே நடக்கிற விஷயமா. ஸோ இவங்க TNSTC வழியாக வந்தால் மட்டும் எல்லா கோயிலுமே ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கும். அதே வகையில் இந்த ராகு கோயிலில் பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி தான் எல்லாருமே அனுப்பிச்சி விடுவாங்க. செம்ம சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரிப்பில். மெயினாக இந்த கோயில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான சாட்டிஸ்ஃபை. இன்னும் உள்ளே போய் உட்கார சொல்ல ஸ்பெசிஃபிக்காக 15 நிமிஷத்துக்கு அந்த ஒரு பூஜை மாதிரி பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண வச்சு ஒரு சாட்டிஸ்ஃபை ட்ரிப்பாகவே இருந்துச்சு. காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பித்தோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆகுது. 9 கோவிலும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ நான் இவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆல்ரெடி 5:30 ஸ்டார்ட் பண்ணது லேட்டில் தான் முடிப்பாங்க. 5 ஸ்டார்ட் பண்ணது 5:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 8க்கு முடிக்க வேண்டியது லேட்டாக முடிப்பாங்கன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் 7 தான் ஆகுது. 1 hour பிஃபோர்லேயே முடிச்சாச்சு எல்லா கோயில் தரிசனமும்.
டிரைவர் அண்ணாவாக இருக்கட்டும், கைடு சாராக இருக்கட்டும். கைடு சார் பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒரு கோயிலுமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சார். டிரைவர் அண்ணாவும் டிரைவிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸ்பீடாக ஓட்டினார். பட் ஆனால் டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக பேசின்னு ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு இந்த ட்ரிப்பு. எண்டிங்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் போய் தரேங்க நான். ஸோ எல்லாமே இங்கேயே பேசிட முடியாது, பஸ் ஸ்டாண்டில் போய் அவுட்ரோ கொடுக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் பஸ் ஸ்டாண்டில் சொல்கிறேன் நான். இறைவனின் ஆசைகளையும் நவகிரக ஆசைகளையும் பெற்று 10 நிமிடத்தில் கும்பகோணம் சென்று விடுவோம். இன்றைய பயணத்தை எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றிகரமாக முடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய பயணத்தை என்னோட உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு என்னன்னா சனிக்கிழமை சனி ஸ்தலத்திலையும் கேது ஸ்தலத்திலையும் இன்னைக்கு ஃபுல் டே திறந்துருக்கும். அதனாலதான் அந்த ராகு கடைசியா நம்ம அதை முடிச்சுட்டு வந்து பார்ப்போம்னு போறது. எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த குருக்கள். நமக்காக அந்த நோட்டு புகழும் வாங்கி வைப்பார். இந்த பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி விடுவார் குழந்தைகளுக்கு. மற்ற குருக்கள் இருக்கும்போது நடக்காது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஓகே, நன்றி. எங்களுடைய மகிழ்ச்சிக்கு அதை நாங்கள் செய்வோம். இருக்கும் இப்போ போனால் இருக்கும் 8:30 9 மணி இருக்கும். 8 மணிக்கு உள்ளே போயிட்டா தரிசனம் பண்ணலாம். காரைக்கால் பஸ் நிற்கும். அதை ஏறினா திருநாய்த்தான் இறங்கிக்கலாம். திருநாய்த்தான் நம்ம உள்ளே போய் வெளில போகணும். இல்லை ஆட்டோ பிடிச்சி போனால் போயிடுவேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:25 ஆகுதுங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரிப் 8 o'clock முடியணும். ஒரு 1/2 hour பிஃபோர்லேயே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ நான் மார்னிங் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ரைடுக்கு நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணவங்க எல்லாரையுமே நான் காமிச்சிடுறேன். நான் இப்போது சார் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கைடாக வந்தார். சார் உங்கள் பேர் சொல்லிவிடுங்க சார். மோகன்ராஜ் சார். எத்தனை வருஷமாக இந்த இதில் இருக்கீங்க சார்? ஆரம்பிச்சது எங்களை வச்சுதான். உங்களை வச்சு தான் ஆரம்பித்தாங்களா சார்? இந்த டூர் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 615 நாள் ஆகுது. சார் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்தே கைடாக தான் இருக்கார் இங்கே. ஸோ நம்ம டிரைவரை நான் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் 5 o'clockலேருந்து இவர் தான் இப்போது 8 மணி வரைக்குமே ஓட்டிகிட்ருக்காரு. மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் கிடையாது. ஸ்பீடாக ஓட்டினாலுமே ஒரு டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தார். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. சுவாமிநாதன். எத்தனை வருஷமா டிஎன்எஸ்சிஸில் வேலை செய்கிறீங்க? 18 வருஷமாக வேலை செய்கிறீங்களா? ஸோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா காலிலேருந்து சூப்பராக ஓட்டி சேஃபாக எடுத்துகிட்டு வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டார் நம்மளை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அட்டண்டருங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 மணிலேருந்து நம்ம பஸ்ஸில் தான் இருக்கார். ப்ரோ உங்கள் பேர் சொல்லிவிடுங்க ப்ரோ. எம் காமேஷ். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரோ வேலை செய்கிறீங்க? அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே ப்ரோ. ஒரு சூப்பரான பேக்கேஜ். மார்னிங் 5:30க்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி நைட்டு 7:30க்குலாம் அகெயின் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறக்கி விட்டாங்க. 9 நவகிரக கோயிலும் ஒரு நாளில் பக்காவாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. அதுவும் ஏனோதானோன்னு பார்க்காம ஒரு கோயிலும் பொறுமையாக நின்று எல்லா சாமியுமே சூப்பராக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டார்ட் பண்ண பேக்கேஜ் இதுதான். ரெகுலர் பேக்கேஜாக ஸ்டார்ட் பண்ணது இந்த நவகிரகம் பேக்கேஜ் தான். இதுக்கு முன்னாடி பேக்கேஜஸ்லாம் நிறைய திருநெல்வேலியில் இருந்துச்சு. ஸோ நம்ம அதெல்லாமே விலாகில் கவர் பண்ணி காமிச்சிருப்போம். பட் ஆனால் டெடிக்கேட்டடாக பேக்கேஜுக்குன்னு டெய்லி சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணது இந்த நவகிரக பேக்கேஜ் தான். இது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதுவும் இன்னைக்கு நம்ம சேனலில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு லாங்கான சீரீஸில் 2வது வீடியோ இந்த ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான ஜேர்னி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க ஒரு வீடியோஸ்க்கும். டடா.